सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 26/3/1970 அவ்யக்த பாப்தாதா மதுபன். மகாரதியின் சிறப்பு மற்றும் கடமை. இன்று பேச விரும்புகிறீர்களா அல்லது பேச்சுக்கு அப்பால் செல்ல விரும்புகிறீர்களா? சப்தத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய ஸ்திதியை விரும்புகிறீர்களா அல்லது ஒலிக்குள் அதாவது பேச விரும்புகிறீர்களா? இரண்டும் அதிகமாக எதனை விரும்புகிறீர்கள்? பேசும்போதே ஒலிக்கு அப்பால் இருக்கும் ஸ்திதியில் இருக்க முடியுமா? இரண்டுமே இணைந்திருக்க முடியுமா? அல்லது நீங்கள் பேசாதிருக்கும் போதுதான் ஒலிக்கு அப்பால் செல்ல முடியும்? இது சாத்தியம் என்றால் இது எப்போது நிகழும்? இந்த ஸ்திதியில் நிலைத்திருக்க உங்களுக்கு எவ்வளவு அவகாசம் தேவைப்படும்? இது இப்போதே சாத்தியமா அல்லது பல மாதங்கள் அல்லது பல வருடங்கள் தேவைப்படுமா? இப்போது இந்த பயிற்சியை நீங்கள் துவங்க முடியுமா? நீங்கள் செயலாற்றி வரும்போதும் இதை பயிற்சி செய்ய முடியுமா? அல்லது இதை பயிற்சி செய்ய முடியவில்லையா? இதுவரை செய்ய இயலவில்லை என்றால் இப்போது முதல் இந்த பயிற்சியை துவங்குவீர்களா? பயிற்சி மற்றும் நடைமுறையில் பிரத்யட்சமாக கொண்டு வருவது ஆக இரண்டுமே மகாரதி என்று அழைக்கப்படுபவர்களிடத்தில் காணப்படும். பயிற்சி செய்வதை உடனடியாக நடைமுறையில் கொண்டு வருவது மகாரதியின் அடையாளம். குதிரை வீரர்கள் தாம் பயிற்சி செய்வதை நடைமுறையில் சிறிது கால தாமதம் செய்தே நடைமுறையில் கொண்டு வருவார்கள். காலாட்படையினர் எப்படி பயிற்சி செய்ய வேண்டும் என்பது பற்றி திட்டமிடுவதிலேயே காலத்தை கடத்தி விடுவார்கள். இதுதான் இவர்களிடையே காணப்படும் வேறுபாடு. இதன் மீது நாம் கவனம் உள்ளது அல்லது பிறகு நாம் பயிற்சி செய்வோம் என்கிற சொற்கள் குழந்தைகளின் வாயிலிருந்து வெளிப்படக்கூடாது. இப்போது நீங்கள் அந்த நிலையை கடந்து விட்டீர்கள். இப்போது நீங்கள் நினைப்பது நடைமுறையில் செயல்களாக காணப்பட வேண்டும். உங்களுடைய எண்ணங்களுக்கும் செயலுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. முதலில் சிந்திப்பது, பிறகு திட்டமிடுவது, பிறகு சிறிது தாமதித்து அதை செயல்படுத்துவது ஆகிய இவை யாவும் குழந்தைத்தனமான விஷயங்கள். அதற்கான காலம் அது அல்ல. உங்கள் கல்வி எவ்வளவு முன்னேறி இருக்கிறது? இப்போது இறுதி நேரம் வந்துவிட்டது. மகாரதிகளின் நற்குணங்கள் மற்றும் கடமை என்ன என்பதில்தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கு இவை பற்றி எடுத்துரைக்கவும் உங்களுடைய இறுதி ஸ்திதியின் சுரூபத்தையும் சாட்சாத்காரம் செய்விப்பதற்காகவும் தான் இன்று பாப்தாதா வந்திருக்கின்றார்கள். சேவை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் எதனை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பவற்றை இப்போதே தாரணை செய்தால்தான் நீங்கள் இறுதியில் மூர்த்தியாக ஆக முடியும். இதன் முன் உதாரணத்தை சாக்கார பிரம்மாவிடம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அவருடைய பயிற்சி மற்றும் அதை நடைமுறையில் அதே சமயத்தில் கொண்டு வந்தார். இந்த இரண்டிற்கும் இடையில் இடைவெளி இல்லை. அவருடைய எண்ணம் உடனடியாக செயலாக மாறியது. அவரை பின்பற்றுவது, அவருடைய அடி மீது அடியெடுத்து வைப்பது, அதன்படி நடப்பது குழந்தைகளின் கடமையாகும். ஒரு அடி எடுத்து வைப்பது என்றால் அடி மீது அடி வைப்பதாகும். தமக்கு சமமாக இருப்பவரையே ஒருவர் பின்பற்றுவார். இத்தகைய ஸ்திதி எப்போது அமையும்? பிறகு என்கிற வார்த்தையை மகாரதி ஒருபோதும் உபயோகிக்கவே மாட்டார். பிறகு செய்வீர்களா அல்லது இப்போதே நீங்கள் செய்வீர்களா? பிறகு என்கிற சொல் உங்களுக்கு பொருந்தாது. பிறகு செய்வோம் என்று கூறினால் ஏதோ ஒரு பலகீனம் இருக்கிறது என்று பொருள். உடனடியாக செய்வது ஒரு வகை. ஆகட்டும், நான் நிச்சயமாக செய்வேன், இது பற்றி நான் சிந்திக்க வேண்டும் என்பது வேறு வகை. எனக்கு தைரியம் இருக்கிறது, ஆனால் நம்பிக்கை இல்லை.
நம்பிக்கை உள்ளவர் இவ்வாறு பேச மாட்டார். நம்பிக்கை உடையவர் என்றால் அவருடைய புத்தியில் எண்ணம், சொல், செயல் ஆகிய அனைத்திலும் நம்பிக்கை இருக்கும். இந்த ஞானம் மற்றும் பாபாவின் அறிமுகத்தில் மட்டும் நம்பிக்கை இருந்தால் போதாது, சங்கல்பத்திலும் நம்பிக்கை இருக்கும், பேச்சிலும் நம்பிக்கை இருக்கும். அதைரியம் பேச்சிலும் இருக்காது. இத்தகைய ஆத்மாதான் மகாரதி என்று போற்றப்படுகின்றார். மகாரதி என்றால் மகான் ஆத்மா. உங்களுக்குள் எத்தகைய திட்டத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள்? புதிய உலகிற்கான திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான திட்டத்தை தீட்டியிருக்கிறீர்களா? புதிய உலகிற்கான திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வருவது என்றால் பழைய உலகத்தைச் சேர்ந்த எந்த ஒன்றுமே தென்படக்கூடாது என்று பொருள். அனைவரும் இது பற்றி நினைக்கின்றனர் அல்லது பேசுகின்றனர். பல திட்டங்கள் இதற்காக தீட்டப்பட்டுள்ளன. இவை எந்த அளவு நிறைவேற்றப்படுகின்றன என்பதை பார்த்து விடுவோம் என்கிற எதிர்மறையான எண்ணத்தையும் விளக்குவதே மகாரதியின் கடமையாகும். மதுபனத்தின் விசேஷ ரத்தினங்களின் மீதுதான் அனைவரின் பார்வையும் இப்போது செல்கிறது. எனவே அவர்கள் அனைவரும் உங்களுடைய பரிவர்த்தனை அடைந்த சொரூபத்தையே காணுமாறு நீங்கள் நிரந்தரமாக பரிவர்த்தனை ஆகிவிட வேண்டும். உங்களுடைய பழைய திருஷ்டி, பழைய விருத்தி ஆகிய எதுவும் இருக்கக்கூடாது. அப்போதுதான் இறுதி முரசு முழங்கும். இது ஒரு சாதாரண குழு அல்ல, பல அதிசயங்களை சாதிக்க வல்ல குழுவாகும். இங்கிருந்து செல்லும்போது மற்ற அனைவரும் பாப்தாதாவின் அருள் வாக்குகளை உங்கள் மூலமாக நடைமுறையில் அனுபவம் செய்யுமாறு நீங்கள் அத்தகைய சொரூபமாகி செல்ல வேண்டும். உங்கள் அனைவரிடத்திலும் பாப்தாதாவின் சம்ஸ்காரங்களே காணப்பட வேண்டும். உங்களுடைய சம்ஸ்காரங்கள் காணப்படக்கூடாது. உங்களுடைய பழைய சம்ஸ்காரங்களை நீக்கிய பிறகு எந்த சம்ஸ்காரங்களை உங்களுக்குள் நிறைத்து கொள்ள வேண்டும்? பாப்தாதாவின் சம்ஸ்காரங்கள். ஆகவே நீங்கள் இங்கிருந்து வெளியேறும்போது பாப்தாதாவுக்கு சமமானவர்களாக மாறிவிட்ட காட்சியை அனைவரும் காண வேண்டும். இவ்வாறு அனைவரும் மாறுமாறு நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய பழைய சம்ஸ்காரம் எதுவும் சங்கல்பத்தில் கூட தோன்றக்கூடாது. இது பாப்தாதாவின் சம்ஸ்காரமா என்று சோதனை செய்யுங்கள். அது பாப்தாதாவின் சம்ஸ்காரம் அல்லவென்றால் அதை தீண்டக்கூட கூடாது. ஒரு கட்டுப்பாட்டை மேற்கொண்டு விட்டால் எத்தகைய சூழ்நிலை முன்னிலையில் வந்தபோதும் அதை ஒருபோதும் கைவிடக்கூடாது. உங்களுடைய குறிக்கோள் இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வீர்கள். அவ்வாறே பாப்தாதாவின் சம்ஸ்காரமாக அது இல்லை என்றால் நீங்கள் அந்த சம்ஸ்காரத்தை ஒருபோதும் தீண்டக்கூடாது. இவ்வாறு நீங்கள் கருத வேண்டும். நீங்கள் உடல் மற்றும் உடல் சம்பந்தங்களை கடந்து ஏணிப்படியில் ஏறிவிட்டீர்கள். இப்போது உங்களுடைய சம்ஸ்காரங்கள் உங்களுடைய புத்தியில் கூட இருக்கக்கூடாது. உங்களுடைய சம்ஸ்காரத்திற்கு ஏற்ப உங்களுடைய சொரூபம் அமையும். சரளத்தன்மை மற்றும் இனிமை ஒருவருடைய சம்ஸ்காரமாக இருந்தால் அவை நடைமுறையில் காணப்படும். உங்களுடைய சம்ஸ்காரங்கள் பாப்தாதாவின் சம்ஸ்காரங்களை போன்றே இருந்தால் பாப்தாதாவின் உருவத்தையே மற்ற அனைவரும் பார்ப்பார்கள். பாப்தாதாவின் சம்ஸ்காரங்களை போன்றே உங்களுடைய எண்ணம், சொல், செயல், குணங்கள் மற்றும் காரியங்கள் விளங்கும். நீங்கள் அனைவரும் ஒன்று போல இருக்கிறீர்கள் என்கிற சொல் அனைவருடைய உதடுகளிலிருந்தும் வெளியாகும். அங்க லட்சணங்கள் வெவ்வேறாக இருப்பினும் குணம் ஒன்று போலவே இருக்கும். ஆனால் உங்களுடைய நற்குணங்கள் நடைமுறையிலும் காட்சி அளிக்க வேண்டும். குழந்தைகளிடத்தில் இத்தகைய நம்பிக்கையை பாப்தாதா வைத்திருக்கின்றார். நீங்கள் அனைவருமே அன்பு நட்சத்திரங்கள், வெற்றி நட்சத்திரங்கள், முயற்சிக்கும் நட்சத்திரங்கள். சேவை செய்கின்ற குழந்தைகளின் முயற்சி வெற்றி பெறும். பேரளவில் முயற்சி செய்தால் போதும், அவர்களின் வெற்றி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்ததா? நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ, என்ன கூறுகின்றீர்களோ அதையே செய்யுங்கள். இது பற்றி நான் யோசிக்க வேண்டும், பிறகு பார்ப்போம், இது என்னுடைய யோசனை என்கிற உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்போது இப்போதும் இவ்வாறு இருப்பது அழகா? ஒரு முதியவர் பொம்மைகளுடன் விளையாடுவதை போன்று இருக்கிறதே என்று பாப்தாதா நகைக்கின்றார். பொம்மை விளையாட்டு என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் ஒரு வாழ்க்கை சரித்திரத்தையே உருவாக்குகின்றனர். சிறிய பொம்மையை உருவாக்குகின்றனர். அதற்கு திருமணம் செய்விக்கின்றனர். இவ்வாறே குழந்தைகளும் வீண் எண்ணங்களை படைத்து பிறகு அதற்கு உயிர் கொடுத்து வளரச் செய்த பிறகு அதனாலேயே துன்பமும் அடைகிறார்கள்.
அவர்கள் பிறகு தம்மை பார்த்தே வியக்கின்றனர். ஆகவே இதுவும் ஒரு பொம்மை விளையாட்டுதான் இல்லையா? நீங்கள் இப்போது இத்தகைய படைப்புகளை உருவாக்கக்கூடாது. பாப்தாதா ஒருபோதும் வீணான ஒன்றை ஒருபோதும் படைப்பதில்லை. ஆனால் குழந்தைகள் வீணான ஒன்றை படைத்து வளர்த்து பிறகு அதை அழிக்க அல்லது அதை விட்டு அகல முயற்சி செய்கின்றார்கள். ஆகவே நீங்கள் அத்தகைய படைப்புகளை இப்போது படைக்கக்கூடாது. சிறந்த படைப்புகளை நீங்கள் விரைவாக ஒரே வினாடியில் படைக்கிறீர்கள். அதே வேகத்தில் வீணான படைப்புகளையும் படைக்கிறீர்கள். ஒரு வினாடியில் எண்ணற்ற எண்ணங்கள் தோன்றுகின்றன. ஒன்றை படைத்து வளர்த்து பிறகு அதையே அழிக்க முயற்சிப்பது தேவையா? இப்போது இத்தகைய வீணான படைப்புகளை படைப்பதை தடை செய்ய வேண்டும். மனிதர்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்கின்றனர். இந்த வீண் எண்ணங்களும் படைப்புகள், அதாவது பிறவிதான். அங்கு உலக ஜனத்தொகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இங்கு எண்ணங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஆகவே நீங்கள் இதனை கட்டுப்படுத்த வேண்டும். முயற்சியில் பலகீனம் இருந்தால் எண்ணங்கள் கட்டுப்பாடின்றி உருவாகின்றன. இப்போது அவை பெயர் உருவமே இல்லாத வண்ணம் அழிக்கப்பட வேண்டும். பழைய விஷயங்கள், பழைய சம்ஸ்காரங்கள் யாரை சேர்ந்தவை என்பதையே அறியாத அனுபவம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். இந்த அளவுக்கு அவற்றின் பெயர் உருவமே இல்லாதவாறு அழிக்கப்பட வேண்டும். உங்களுடைய மொழியும் இப்போது மாற வேண்டும். இறுதி ஸ்திதிக்கு தகுந்தவாறு இல்லாத பல சொற்கள் இப்போதும் வெளிப்படுகின்றன. ஆகவே உங்களுடைய இறுதி நிலைக்கு உங்களுடைய எண்ணம், சொல், செயல் ஆகிய அனைத்தும் அமைய வேண்டும். இந்த பட்டிக்கு பிறகு உங்களுடைய முகத்தில் சம்பூர்ண ஸ்திதியின் பேரொளியை அனைவரும் காண வேண்டும். உங்களுடைய சம்பூர்ண ஸ்திதியை இப்போது உங்களுக்கு அருகாமையில் கொண்டு வரும்போது மற்ற அனைவரும் அவரவரது சம்பூர்ண ஸ்திதியை வரிசை கிரமத்தில் அவர்களுக்கு அருகாமையில் கொண்டு வருவார்கள். இறுதியில் நீங்கள் அந்த ஸ்திதியை உங்களிடத்தில் கொண்டு வர முயற்சித்தால் மற்றவர்கள் என்ன ஆவார்கள்? சாக்கார பிரம்மா பாபா சம்பூர்ண ஸ்திதியை சாக்காரத்தில் கொண்டு வந்திருந்தார். அவருடைய சாக்கார உருவத்தையும் சம்பூர்ண ஸ்திதியின் உருவத்தையும் தனித்தனியாக நீங்கள் காண முடிந்தது. அவ்வாறே உங்களுடைய சாக்கார உருவமும் சம்பூர்ண உருவமும் தனித்தனியாக காணப்பட வேண்டும். அவருடைய சம்பூர்ண ஸ்திதி அவரை அணுகி வருகின்றது என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக அவருடைய சாக்கார உருவத்தில் எந்த ஒரு நற்குணம் தெளிவாக காணப்பட்டது? அவர் சாக்கார உருவில் இருந்த போதிலும் அவ்யக்த ஸ்திதியை அனுபவம் ஆகின்றது என்று அனைவரும் கூறுமாறு எத்தகைய நற்குணம் அவரிடத்தில் காணப்பட்டது? அது எந்த நற்குணம்? ஒவ்வொருவரும் அவரவரது கருத்துக்களை தெரிவித்தார்கள். நீங்கள் கூறியவை யாவும் சரியே, ஆனால் அனைத்திற்கும் அப்பால் இருக்கும் ஸ்திதி உபராம் ஸ்திதி என்று அது அழைக்கப்படுகிறது. உங்களுடைய உடலுக்கும் அப்பால் ஒரு சாட்சியாக இருக்கும் ஸ்திதியாகும் அது. இவ்வாறு சாட்சியாக இருப்பவர்கள் ஒரு முன் உதாரணமாகவும் விளங்குவார்கள். புத்தியின் மூலமாக அப்பால் இருப்பது ஒரு வகை, ஆனால் உங்களுடைய சம்ஸ்காரங்களுக்கும் அப்பால் இருப்பதே சிறந்தது. இது எனது சம்ஸ்காரம், நான் என்பதற்கும் அப்பால், நான் இவ்வாறு கருதுகிறேன் என்பவற்றிற்கும் அப்பால் இருக்க வேண்டும். நான் என்பதற்கு பதிலாக பாபாவின் ஸ்ரீமத் என்று கூற வேண்டும். புத்தி அளவிலேயே ஞானம் இருந்தால் நான் என்பது உருவாகிறது. இந்த நான் என்பது நஷ்டத்தை ஏற்படுத்தும். முதலில் நான் இந்த ஷரீரம் என்பதை தியாகம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக நான் இவ்வாறு நினைக்கின்றேன், நான் ஞானி ஆத்மா, நான் புத்திசாலி, இத்தகைய நான் என்கின்ற உணர்வையும் தியாகம் செய்ய வேண்டும். நான் என்கின்ற வார்த்தையை உபயோகிக்கும் போது நீங்கள் பாப் தாதாவை நினைவு செய்ய வேண்டும். உங்களுடைய புத்தியை உபயோகப்படுத்தும் போது அது ஸ்ரீமத் என்று உணர வேண்டும். முதலில் நான் என்கிற உணர்வை அழிக்க வேண்டும். இரண்டாவதாக எனது என்கிற உணர்வையும் அழிக்க வேண்டும். இதுவும் உங்களை தாழ்த்தி விடுகிறது. நான், எனது, நீ, உன்னுடையது என்பது போன்ற 4 சொற்களையும் அழித்துவிட வேண்டும். இந்த 4 சொற்கள்தான் உங்களை சம்பூர்ண ஸ்திதியிலிருந்து விலக்கி விடுகின்றன. இந்த 4 சொற்களின் உணர்வை முழுமையாக நீங்கள் அழிக்க வேண்டும். இறுதி நாட்களில் சாக்கார பாபாவின் ஸ்திதியை கேட்டிருக்கிறீர்களா? அவர் ஒவ்வொன்றிலும் என்ன கூறி வந்தார்? பாபா பாபா.
சேவையில் வெற்றி இல்லாத போது சேவையில் வெற்றி அடைவதற்காக எந்த வழியை கூறினார்? பேசும்போது பாபா பாபா என்று கூறுங்கள், உங்களுடைய அம்பு இலக்கை அடைந்துவிடும் என்று அவர் கூறி வந்தார். நீங்கள் பாபா பாபா என்று கூறும்போது நான் எனது, நீ உனது ஆகிய அனைத்தும் அழிந்துவிடும். உங்களுடைய ஸ்திதி எப்படி இருக்கும்? அனைத்தும் தெளிவாகி விடுவதுடன் நீங்களும் தெளிவான நினைவுடன் இருக்க முடியும். இப்போது நீங்கள் பிந்து ஸ்திதியில் நிலைத்திருக்க ஏன் மிகுந்த முயற்சி செய்ய வேண்டியுள்ளது? நாள் முழுவதும் காணப்படும் உங்களுடைய ஸ்திதி தெளிவானதாக இல்லை. உங்களால் தெளிவான நினைவில் நிலைத்திருக்க இயலுவதில்லை. அப்போது நான், எனது, நீ, உனது என்கிற உணர்வு வந்துவிடுகிறது. பொன் சங்கிலிகளும் சாதாரணமானவை அல்ல என்று ஆரம்பத்தில் உங்களுக்கு கூறப்பட்டது. இந்த சங்கிலிகள் உங்களை தம் வசப்படுத்தி விடுகின்றன. உங்களுடைய புத்தி இவை அனைத்தையும் கடந்து அப்பால் உள்ளதா, தெளிவாக இருக்கிறதா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சோதனை செய்ய வேண்டும். பாதை சீராக இருந்தால் உங்கள் இலக்கை அடைய எவ்வளவு அவகாசம் தேவைப்படுகிறது? அதே பாதையில் தடைகள் இருந்தால் எவ்வளவு தாமதமாகிறது? தடைகள் இருந்தால் தெளிவான நினைவிலும் தடைகள் அமைகின்றன. இவற்றை நீங்கள் இப்போது நீக்க வேண்டும். நீங்கள் இவ்வாறு செய்யும்போது உங்களை பார்த்து மற்றவர்களும் அவ்வாறே செய்வார்கள். இந்த ஸ்திதியை நீங்கள் வரிசை கிரமத்தில் அடைய வேண்டும். நீங்கள் இந்த ஸ்திதியை அடைந்தவுடன் தான் மற்றவர்களும் அந்த ஸ்திதியை அடைவார்கள். இத்தகைய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது. எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் மற்றும் சேவையில் எல்லைக்குட்பட்ட உணர்வு இருந்தால் இந்த வரம்பு உங்களை பந்தனத்தில் ஆழ்த்தி விடுகிறது. எல்லையற்ற ஸ்திதி உங்களை எல்லையற்ற உருவத்தில் நிலைத்திருக்கச் செய்கிறது. இப்போது உங்களிடத்தில் உள்ள மாசை நீக்கிவிட வேண்டும். மாசுகளை நீக்குவதற்காகத்தான் இந்த பட்டி நடைபெறுகிறது. பாப் தாதாவிற்கு சமமானவர்கள் அடங்கியவர்களின் குழுதான் வேண்டும். இந்த சம்பூர்ண ஸ்திதி என்கிற முத்திரை குத்தப்பட வேண்டும். இப்போதிருந்தே இந்த சம்பூர்ண ஸ்திதி இருந்து வர வேண்டும். இதுவே மகாரதிகளின் கடமையாகும். இப்போது நீங்கள் வேறு என்ன செய்ய வேண்டும்? ஸ்காலர்ஷிப் எவருக்கு கிடைக்கும்? ஸ்காலர்ஷிப் பெறுபவர்களை அனைவரும் காண்பார்கள். பாப்தாதா மறைந்திருப்பதால் நீங்களும் மறைந்திருப்பீர்கள் என்பது சரியல்ல. குழந்தைகள் மேடையில் காட்சி அளிப்பார்கள். குழந்தைகளின் சாட்சாத்காரம் ஆக வேண்டும். சேவை என்கிற மேடையில் எவர் காட்சி அளிக்கின்றனர்? ஆகவே நீங்களும் மேடையில் சம்பூர்ண ஸ்திதியை சாட்சாத்காரம் செய்விக்க வேண்டும். இறுதி வரை நீங்கள் மறைந்தே இருப்பீர்கள் என்று கருதுகிறீர்களா? மறைந்திருப்பது பாப்தாதாவின் பார்ட், குழந்தைகளின் பார்ட் அல்ல. ஆகவே இப்போது நீங்கள் அதை வெளிக்கொண்டு வர வேண்டும். இப்போது எத்தகைய சேவையை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது தெரியுமா? கருத்தரங்கை நடத்துவது மட்டுமா சேவை? அத்துடன் எந்த சேவையையும் செய்ய வேண்டும்? உங்களுடைய விருத்தி மற்றும் திருஷ்டியை மாற்றுகின்ற சேவையையும் செய்ய வேண்டும். கடைவெளி பார்வை ஒருவரை அப்பால் கொண்டு செல்கிறது என்கிற பழமொழி ஒன்று உள்ளது. இந்த சேவையை நடைமுறையில் உங்களுடைய விருத்தி மற்றும் திருஷ்டியின் மூலம் செய்ய வேண்டும். சொல்லின் மூலம் சேவை செய்வது சாதாரணமான விஷயம். ஒருவரை சம்பூர்ணமாக்குவதற்கு, சம்பந்தத்தில் கொண்டு வருவதற்கு உங்களுடைய விருத்தி மற்றும் திருஷ்டியின் மூலமாக சேவை செய்ய வேண்டும். ஒரு இடத்தில் இருந்தவாறே ஒரே வினாடியில் நீங்கள் இந்த சேவையை பலருக்கு செய்ய முடியும். இப்போது பாபா இதனை காண விரும்புகின்றார். மற்ற ஒரு ஆத்மா எவ்வளவு தமோ பிரதானமாக இருந்தாலும் உங்களுடைய விருத்தியின் மூலமாக பரிவர்த்தனையை அனுபவம் செய்விக்க இயலும். இந்த யஜ்யத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தபோதே பாப்தாதாவின் சாட்சாத்காரம் உங்களுக்கு ஏற்பட்டது. அவ்வாறே நீங்கள் வெகு தொலைவில் இருந்த போதிலும் உங்களுடைய சக்திமிக்க விருத்தி ஒருவரை கைப்பிடியாக அழைத்து வருவதை போன்ற ஒரு சாதனையை செய்யும். மற்ற ஆத்மாக்கள் நாஸ்திகராகவோ அல்லது தமோ குணியாக இருந்த போதிலும் அவர்கள் முழுமையாக பரிவர்த்தனை ஆகிவிடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இத்தகைய சேவையை நீங்கள் இப்போது செய்ய வேண்டும். உங்களுடைய விருத்தி சகலத்திலும் தெளிவாக இருந்தால்தான் இத்தகைய சேவையில் நீங்கள் வெற்றி பெற முடியும். இது உங்களுடைய கடமை என்று நீங்கள் அனைவரும் கருத வேண்டும். உங்களுக்கு தனிப்பட்ட சேவை இருந்தாலும் உங்களுடைய சேவை நிலையத்திற்கு செய்து வரும் சேவையை போன்றே யஜ்யத்திற்கும் சேவை செய்வது உங்களுடைய கடமையாகும். சேவையில் உங்களை நீங்களே சமர்ப்பித்து கொள்ள வேண்டும்.
பேச்சில் காணப்படும் சக்தியுடன் மற்ற ஒருவரின் சமஸ்காரங்களை மிக குறுகிய நேரத்தில் பரிவர்த்தனை செய்யுமாறு உங்களுடைய விருத்தி மற்றும் திருஷ்டியும் சக்தியுடன் விளங்க வேண்டும். உங்களுடைய விருத்தி மற்றும் திருஷ்டி பேசும் சக்திக்கு சமமாக விளங்காவிட்டால் சேவையில் வெற்றி காண இயலாது. இதுதான் முக்கியமான சேவையாகும். இப்போது இந்த எல்லையற்ற சேவையின் மூலமாக உலகில் உள்ள எண்ணற்ற ஆத்மாக்களை வசீகரிக்க வேண்டும். இப்போது நீங்கள் சேவை என்று கருதும் சேவை பிரஜைகளை மட்டுமே உருவாக்க வல்லது. உங்களுடைய பிரஜைகளின் பிரஜைகளும் தாமாகவே உருவாகுவார்கள். கண்காட்சிகளின் மூலமாகவும் உருவாகிறார்கள். இப்போது நீங்கள் எல்லையற்ற அன்பை வழங்க வேண்டும். அப்போதுதான் முழு உலகே உங்களை சுக வள்ளல் என்று கருதும். நீங்கள் அவர்களுக்கு சுகத்தை வழங்கினால்தான் அவர்கள் உங்களை சுக வள்ளல் என்று ஏற்றுக்கொள்வார்கள். விஸ்வ மகாராஜாவை உலக வள்ளல் என்று அழைக்கின்றனர். ஆகவே இப்போது அவர்களுக்கு சுகத்தை வழங்கினால்தான் அவர்கள் உங்களை சுக வள்ளல் என்று கருதுவார்கள். நீங்கள் சுகத்தை அளித்தால்தான் இதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே நீங்கள் இப்போது முன்னேற வேண்டும். ஒரே வினாடியில் நீங்கள் பலருக்கு சேவை செய்ய இயலும். மற்ற ஒருவரின் சம்ஸ்காரம் அல்லது மற்றவரின் தொடர்பு அல்லது சேவை ஆக ஏதோ ஒரு காரணமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டால் நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள். பிறகு அந்த தோல்வி அதிகரித்து கொண்டே இருக்கும். இக்காலத்தில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை செமஸ்டர் பரீட்சை வைக்கப்படுகிறது. இதன் மதிப்பெண்கள் இறுதி வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது. மீண்டும் மீண்டும் இந்த பரீட்சைகளில் தோல்வி அடைபவர் இறுதியிலும் தோல்வியையே அடைவார். ஆகவே நீங்கள் முழுமையாக மாசற்றவர்களாக ஆக வேண்டும். மாசற்றவர்களாக நீங்கள் ஆகிவிட்டால் முழுமையாக வெற்றி பெற்றுவிட்டீர்கள் என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஏதாவது ஒரு குறை இருப்பின் நீங்கள் முழுமையாக வெற்றி பெற இயலாது. நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।